அங்க பாரு தல கோலி இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கேன். வெல்கம் டு அன்புடன் ஏகநாதன் யூடியூப் சேனல். ஸோ இதுக்கு பெரிய பெரிய லென்த்தி வீடியோ எல்லாம் பேச போகிறோம். லென்த்தியாக பேச முடியுது, இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்டாக தான் பேச முடியுது. ஸோ அதனால் நிறைய கதை இங்கே பேசலாம். ஸோ இந்த யூடியூப் சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தைரியமாக கேட்க போகிறதுக்கு எல்லாம் நம்ம பசங்க தான், அந்த தைரியத்தில் தான். சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, நானும் ரவுடி தான். என்னையும் பேசுங்க, என்னை பற்றியும் பேசுங்க, எங்களை பற்றியும் பேசுங்க. நாங்களும் இருக்கோம், நாங்களும் ஒரு கப்பு வாங்கியிருக்குன்னு சில சிவப்பு சட்டைக்காரர்கள் தேவையில்லாமல் சிஎஸ்கே மஞ்சள் சட்டை மீது வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். நானும் ரவுடியா? பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஈக்குவலா பேசுறத பார்க்கல. நீ தான் எங்களை பத்தி பேசிட்டு இருக்க. அதாவது ஜடேஜா அங்கே போனாலும் சரி, சாம்சங் வந்தாலும் சரி, ஓகே, அது ரூமரா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேக்கா இருக்கட்டும், இல்லை எதான இருக்கட்டும், ஆனால் அது உலகம் ஃபுல்லாக இந்த பேச்சு ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, IPL 2026 ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ட்ரேட், சின்ன ஒரு ட்ரேடை வச்சு எவ்வளோ பெரிய வைப்பு கொடுத்துட்டா பார்த்தீங்களா? ஒரு முன்னோட்ட மாதிரி கொடுத்துட்டா வந்து BCCI. ஒரு அது வந்து ரூமர் இதுக்காகவே கூட கிளப்பி விட்டுருக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து 10 எரிஞ்சிச்சு சோசியல் மீடியாவில் 2 நாளாக, ஓகேங்களா? இது சில பேருக்கு உண்மையிலே வயிறு பற்றி எதிர அளவுக்கு ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. நான் என்ன கேட்குறேன், செவுத்தோர சாஞ்சிக்கிட்டு, மஞ்சமாக்கான், நீங்கள் ஜடேஜாவை தான் கேவலமாக பேசுறீங்க, இப்போ ஜடேஜா போறாரு நடிக்கிறீங்களா அப்படின்னு ஐயா, எங்கள் தலைவர் வந்து போயிடுவாரு, அதுக்கடுத்து பார்க்க முடியாது ஆதகத்தில் நாங்கள் ஜடேஜா அவுட் ஆகிட்டு போ, கப்பு ஒன்றும் தேவையில்லை, அது நிறைய இருக்கு, புரியுதா? கப்பு ஒன்றும் தேவையில்லை, அது நிறையவே இருக்கு, தலைவர் இந்த வருஷம் பார்த்தா போதுன்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் அப்படி பேசிட்டோம். ஆமாம், அது தப்பு தான், அதை நாங்கள் ஒப்புக்கொண்டோம். எப்படி ஒத்துக்குனீங்க? இந்த கெஞ்சிட்டு இருக்க பத்தியா ஜடேஜா போகாதுன்ட்டு? போயிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது வச்சுக்கோங்க. போகாதுன்னு அந்த கெஞ்சனை பத்தியா மனசு ஏற்றுக்குதா பத்தியா? எங்கள் பசங்க கண்ணில் தண்ணி வர்றாங்க பத்தியா? எவ்வளோ சென்டிமெண்ட் காட்டுறோம். இது போதாதா அதுக்கு சாட்சி? நீ சொல்லிக்க ஃபேக்குன்னு, புரியுதா? அதை பற்றி ஐ டோன்ட் கேர், வி டோன்ட் கேர். அதான் இது உண்மை. ஸோ எங்கள் டீமை பற்றி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது உங்கள் டீமுக்கு? பஞ்சாயத்து வைக்கிறதா? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? உன்னை பற்றி என்ன பேசணும்? என்னை பற்றி பேசணும்னா இவரால் ரிசல்ட் எங்கிட்ட எடிட்டிங்லாம் கிடையாது, இருக்குத சொல்கிற மாதிரிங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்து ஒரு ஹார்ட் பீட் மாதிரி, ஒரு உயிர். அதாவது அப்பு டவுனு, வெற்றி தோல்வி, கப்பு இருக்கும் கப்பு இருக்காது, கப்பு இருக்கும் கப்பு இருக்காது, செமிஃபைனல் ஃபைனல், அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருக்கும், உள்ளே போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி 3 வருஷமாக இருக்குது. ஆனால் 2026 டைட்டில் அடித்தோம். அதாவது லாஸ்ட்டாகவே வந்து கொஞ்சம் தூக்கணும், ஓகேங்களா? ஸோ நம்ம வேவ்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக கட்ட 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 ஏரியா இருக்கும். ஆனால் சில பேரெல்லாம் செத்த போன மாதிரி தான். என்னன்னா, ஒரே வேவ்லேருந்து ஏறினாமல் ஸ்ட்ரெயிட் கோல். ஏதோ போன தடவை குத்து மதிப்பாக பாக்கெட்டை விரிச்சா 18 காயின் தூக்கி போட்டால் ஒரு காயின் வந்து பாக்கெட்டில் விழுற மாதிரி ஒன்று வீந்து போச்சு. இவன் எழுதுக்கிட்டான், பாடா படுத்திங்கிறான், நாங்களும் ரவுடி தான். டேய், ஏதாவது எந்த டீம் வந்தாலும் கப்பு அடிச்சது 6 மாசமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் உன் டீம் மட்டும் தான் 6 மாசமா தலைவர் வந்துட்டு 6 மாசம் கழிச்சு செலிப்ரேட் பண்ணிச்சு. உன் அப்பிட்ட போய் கேளு, எங்கே இருந்தாலே தெரியாது, புரியுதா இல்லையா? சரி, இவ்வளோ செலிப்ரேட் பண்ணி எல்லா டீமும் என்ன பண்ணுவான்? ஐயோ கப் வாங்கிட்டோம், அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசிப்பான். புதுமையாக ஏதாவது பண்ணாமா, ஐயோ வேற மாதிரி ஏதாவது பண்ணாமன். உன் டீம் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்? ஓனரு எவங்கிட்ட தலலாம் இந்த டீம்னு யோசிச்சுட்டு இருக்கான், புரியுதா இல்லையா? சரி, அதை வாங்க ஆள் இருக்கான்னா இல்லை. ஏன் இல்லை? சரி, ஆசிபி இருக்கான், ஒருத்தான டீம்னே வச்சுக்க. ஆனால் ஏன் வாங்க மாட்டான்? அவன் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் போய் மேட்சுக்கான வேலையை பார்ப்பானா, இல்லை பெங்களூர் ஹைகோர்ட்டில் போயிட்டு கோர்ட்டில் கேஸுக்கான வேலையை பார்ப்பானா? இவ்வளோ மைண்ட் டார்ச்சர் நீ உண்டாக்கி வச்சிருக்க. உன் டீம்லேயே 1008 பிரச்சனை, புரியுதா இல்லையா? எவன் உள்ள இருக்கா எவன் வெளியே இருக்கான்னு அவங்களுக்கே தெரியல. அதாவது எவன் உள்ள இருக்கல ரிட்டைன் இல்லத்தல, அது எவன் உள்ள போவான் எவன் வெளியே வருவானே தெரியல. எது பெங்களூர் ஹைகோர்ட் உள்ள தீர்ப்பு உறுதியாச்சுனா. ஸோ அவ்வளோ பிரச்சனை அங்கே போயிட்டு இருக்க பட்சத்தில் நீ உன்னை பற்றி எவன் இங்கே பேச போகிறான்? நீ ஃபஸ்ட்டு டீம் ஓனர் யாரை முடிவு பண்ணிட்டு உங்கள் கதை தெரியுமா? உங்களுக்கு இன்னொரு கதை, உன் டீம் பேர் என்ன தெரியுமா? RCB நினச்சிட்டிங்க. BCR பெங்களூர் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் வேளாங்கல டீம் வித்த பிறகு தான் RCB. அப்புறம் லோகோ வேற மாதிரி தெரியல. அப்புறம் எந்த ஜோசிக்காரன் சொன்னா தெரியல, லோகோவும் மாற்றி போட்டேன், புரியுதா இல்லையா? எல்லாத்தையும் மாற்றி 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 தாட்டா நீ ஒரு மாதிரியாக வந்து நிற்கிற. நீ வந்து என்ன வந்து எங்களை வந்து கலாய்ச்சி விட்டாரான்ற மாதிரி பேசிட்டு இருக்க, புரியுதா இல்லையா? அதனால என்ன ஏகநாதன் ப்ரோ, நீ இவ்வளோ வன்மத்தை கக்க மாட்டியே, என்ன திடீர்னு இவ்வளோ வன்மமாக போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்க. நம்மை பற்றிய டாக் தேவையில்லாம பேசுறது, புரியுதா இல்லையா? நான் வந்து இந்த ஆபாசமாக பேசி மெசேஜ் போடுறான்றதால அவங்க சொல்ல மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, அப்புறம் ரிப்போர்ட் அடிச்சிட்டானுங்க 50,000 ஃபாலோவர்ஸ். அது போனால் போதும், ஐ டோன்ட் கேர். ஏன்னா நமக்கு தெரியும் திரும்ப வருவான்ட்டு, அதுக்கு 15,000 ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க சீக்கிரமே. ஸோ அதனால் ஐ டோன்ட் கேர், நான் அதை பற்றி பேச விரும்பலை. பட் இவனுங்க வந்து நான் CLT20 என்னோட வாய்ஸ் வந்து வந்துச்சு பார்த்தீங்களா? ஐ மீன் IPL நம்ம சென்னை IPL எடுத்து போட்டாங்க. அது கூட சில பேருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திருக்கு போல.
ட்ரெண்ட் ஆகிறேன்னு வச்சுங்களேன். எடப்பாடி பழனிசாமி ஐயா மாதிரி ஒரே ரேட்டில் முதல்வர் பதவி கிடைச்சா வேணும்னே வேணாம் மாட்டேன், நான் வேணும்னு தான் சொல்லுவேன். புரியுதா? அந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் ஏதோ ட்ரெண்ட் ஆனால் அது சந்தோஷப்படதான் செய்வாங்க. அது நம்ம எல்லாருமே அப்படி தானேயா, கொஞ்சம் ஒரு புகழ் போதை வரதான் செய்யும். புரியுதா? ஆனால் நம்ம வந்து ஆடல் வேற கதை. நாம் வந்து எனக்கு பின்னாடி ஒரு படைபலம் இருக்கு, என்னுடைய ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு நான் சொல்லவே மாட்டேன். நண்பா நண்பீஸ் தான் பேசுவேன். புரியுதா இல்லையா? செல்ஃபியை தவிர நான் அவாய்ட் பண்ணுவேன். ஐயோ நான் அவ்வளோ பெரிய யாரெல்லாம் கிடையாது வாயா சொல்லிட்டு இப்போ கூட ஒருத்தர்கிட்ட கை போட்டு தான் பேசிட்டு வந்தேன். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த மாதிரி கேரக்டரு நம்மளை வந்து தேவையில்லாமலாம் பேசிட்டு சில பேர்லாம் தெரியும் உங்களுக்கு கொலை மிரட்டெல்லாம் வந்துச்சு. அவன் ஒரே ரைட்ல இல்லை, ஒரே மணி நேரத்தில் மாறிட்டான். நான் சிவப்பு சட்டைக்காரன் அல்ல, நான் மஞ்சள் சட்டைக்காரன், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அண்ணா, மன்னித்து விடுங்கள்ட்டான். இல்லையா? சரி, நான் வந்து அந்த பையனை போன வந்து ரொம்ப ஆபாசமெல்லாம் பேசியிருப்பேன். என்ன பேசியிருப்பேன்? ஏன் தேவையில்லாத வேலை, ஒரு தூக்கி நான் இன்ஸ்டா ரீலில் போட்டால் உங்கள் கதை நான் ஐடியா அப்படி தான் போட்டேன். புரியுதுங்க? ஸோ அதெல்லாம் தேவையில்லாமல் இந்த டீமை பற்றி ட்ரால் பண்ணாதீங்க. ட்ரால் பண்ணுங்க, ஆனால் இந்த வேற மாதிரி ஒரு இதுவாக போகிறீங்க. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு, அதனால தான் இதெல்லாம் பேசினேன். ஸோ குத்து மதிப்பாக இருக்கிற உனக்கே அவ்வளோ தான் மதிப்பு வாங்கி இப்போ குத்து வாங்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ நாங்கள் வேறு நீங்கள் வேறு, ரெண்டு பேரும் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வருவோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நாளன்னைக்கு இதை ஒன்று சொல்ல மாட்டேன். ஒரு பஞ்சாயத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீமில் வந்து அதாவது நிறைய பேசுகிறோம் பார்க்கலாம், ஏதாவது பேசிட்டு போ. ராஜஸ்தான் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபாரின் பிளேயர்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால இவங்க வந்து சாம் கரன் எடுக்கிறதுல சிக்கல் இருக்குது போல். அதனால 17 யாருமே எடுக்க முடியாது அவங்க. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா வனிதா அசரங்காவையும் தீக்ஷனாவையும் அவர் ரிலீஸ் பண்ணுவான்னு எல்லாருமே பேசுகிறாங்க. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. வனிதா அசரங்கா நல்லா பண்ணுவார், தீக்ஷனாவும் நல்லா பண்ணுவார். சிஎஸ்கே டீமுக்கு வந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை, வந்தாலும் நம்ம வாங்குவோமான்னு தெரியல, அது வேற கதை. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஃபரூக்கி தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு என் மனசும் தோணுது. அப்புறம் புட்டேஸ் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் ஏதாவது புட்டரிஸா சம்திங் அவரை கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. சார் எனக்கு தெரிஞ்சு வனிதா அசரங்காவையும் தீக்ஷனாவையும் அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்கிறது என்னுடைய தாட்டு. இதுதான் இப்போதைக்கான அப்டேட்டு. ட்ரேடை பற்றி இன்னும் அந்த ஹைப்பு அடங்கிடுச்சு. ஸோ அது ஏன்னா சாட்டர்டே தெரிஞ்சிருக்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க. எனக்கு என்னவோ என் மைண்டில் வேற ஒரு ட்விஸ்ட் ஓடுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சுவும் சரி ஜடேஜாவும் சரி சிஎஸ்கே தான் ஆட போகிறாங்களோ. இந்த ட்ரேடுன்றது நடந்தது ஒன்று தான், ஆனால் அது ஃபுல்லாக கேஷாக முடிஞ்சிச்சோ. சஞ்சு டைரெக்டாக நமக்குள்ளே வர்றாரோன்னு தோணுது. ஏன் எனக்கு தோணுதுன்னா என்னுடைய டீம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டீம் கூட நெருங்கி இருந்தவங்களே கூட ஜடேஜா ட்ரேட் ஆகிட்டாருன்னு சொன்னால கூட ஏன் நான் நம்பலன்னா என்னுடைய கருத்துப்படி ஜடேஜா விட்டு குத்துருவாங்கன்றது நம்ப முடியல. ரெண்டாவது சாம்சனுக்கு வந்து அங்கே பிரச்சனை இருந்துச்சு. என்னென்னா ரியான் பராகும் கேப்டனாக போட்டாங்க. சாம்சன் இருக்கும்போது ஒரு இன்ஜுரி கன்சர்ன் கிடையாது, உடம்பு சரியில்லைன்னு எதுவும் கிடையாது. சாம்சனை வச்சுட்டே ரியான் பராக் கேப்டனாக போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே வந்து சலசலப்பு வந்துச்சு, முட்டு இருக்குது சாம்சனுக்கும் ஆர்ஆருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மேபி அதனால் சாம்சன் ஓப்பனாக சொல்லியிருக்கலாம், டீமை விட்டு வெளியே கிளம்பலாம் முடிவு பண்ணியிருக்கேன், நீங்கள் வேறு எதனா ரீப்ளேஸ் பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதனாலே கூட சாம்சன் வந்து இங்கே வர ஆசைப்பட்டிருக்கலாம். ஏன்னா மற்ற டீமுக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஓப்பனாகவே ஆஷிர்வாட் சேனல்லே சொல்லியிருக்காரு. வந்தால் சிஎஸ்கேங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டு கொடுத்தாரு. ஸோ இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி கதை. பார்க்கலாம். ட்ரேட் வந்து சாட்டர்டே அன்றைக்கி நிறைய அப்டேட் பற்றி பேசலாம். இந்த வீடியோவில் நிறைய காலகாலம் பேசியிருப்பேன், நம்ம கதையும் பேசியிருப்பேன். ஏன்னா எனக்கு இந்த யூடியூப் சேனல்லாம் பேசி பழக்கம் கிடையாது. ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதுனா கொடுக்குமே தவிர மற்றபடி எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிற ஆளே கிடையாது. எனக்கு என்ன இங்கே தோணுதோ பேசிகிட்டு இருக்கேன். புரிஞ்சுங்களா இல்லையா? சில ப்ரிப்பேர்னா ஒன்று ஸ்கோர் கார்டு சொல்கிறது அதெல்லாம் கூட பார்த்துட்டு இருக்கேன் தவிர மற்றபடி இதெல்லாம் வந்து பேசுகிறாங்க கிடையாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், போக கற்றுக்கிறேன். புரிஞ்சுங்களா இல்லையா? சில பேர் சொன்னீங்க அதில் பேசிட்டே இருக்கும்போது அடிக்கடி சிரிக்கிறீங்கன்னு. அதாவது நம்ம மூஞ்சியே அப்படி தான், இதனால் வாத்தியார் ரேட்டம் பல அடி வாங்கியிருக்கேன், செம்ம அடி தூக்கி போட்டுலாம் வச்சுருக்காங்க. அவர் சீரியஸாக பேசிட்டு இருப்பார், நான் சிரிச்சிருவேன். ஏன்னா அவர் பேசுறது எனக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்னடா பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கேன்னு. ஸோ அந்த மாதிரி வாய் நம்ம வாய், இந்த வாயால் பல தடவை அடிதான் வாங்கியிருக்கேன். இது மேலே இந்த வாயை வச்சு மேலே வரலாமான்னு பார்க்குறேன். ஸோ எனிவே விமர்சனங்கள் வரும், நம்மை திட்டி தீர்ப்பார்கள். என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், இருக்கிறது உண்மைதான். ஸோ தேவையில்லாமல் எங்கள் டீமை பற்றி பேசாதீங்கன்னா அதாவது அடித்தால் திருப்பி அடிக்கப்படும் அப்படின்ட்டு தான் என்னோடய கண்டென்ட்டு. ஸோ இந்த கண்டென்ட் இன்றைக்கோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா தான் சொல்லுவாங்களே என்னது, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம். சரிங்களா? பாய்.